ஹாய் சொந்தங்களே, எப்படி இருக்கீங்க? ஸோ மார்ச் 17 அன்னைக்கு அமெரிக்க அரசாங்கம் வந்து ஒரு அறிக்கையை வந்து வெளியிடுறாங்க. அந்த அறிக்கையை வந்து நம்ம வடிவேல் அண்ணன் பாஷையில் சொல்லணும் அப்படின்னா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது என்ன அறிக்கை, இதனால் சில மக்கள் ஏன் வந்து ஆன்லைனில் கொந்தளிச்சு எழுறாங்க, அண்ட் இதுக்கு பின்னாடி என்னென்ன இருக்குது அப்படின்னு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க. ஸோ இதுதாங்க அந்த மெசேஜ். ஆக்சுவலாக எக்ஸ் வலைதளத்தில் அமெரிக்கன் அரசாங்கத்தோட சேர்ந்த ஒரு டிபார்ட்மெண்ட் ஹோம்லேண்ட் செக்யூரிட்டி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி ஒரு ட்வீட்டை வந்து போடுறாங்க. இந்த ட்வீட்டில் பார்த்தீங்கன்னா இதோட மெசேஜ் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தா ஃப்ரீ ஃப்ளைட் டு இந்தியா அப்படிங்கிற மாதிரி, அதாவது நீங்கள் இந்தியாவுக்கு போகும்போது ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் இந்தியாவுக்கு போகிறத ஃப்ரீ ஃப்ளைட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மெசேஜ் இதில் போட்டிருக்காங்க. சரி, இது ஏன் இப்போ வந்து போட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக இவங்க வந்து இது ஒரு கேம்பெயின்காக பண்ணுறாங்க. இது வந்து இந்தியாவை மட்டும் அந்த ட்வீட்டில் மென்ஷன் பண்ணலை. அந்த ட்வீட்டில் வந்து இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி தாஜ்மஹால் பிக்சர் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் சைனா, அப்புறம் கம்போடியா, இந்த 3 நாட்டு மக்களை அட்ரஸ் பண்ற மாதிரி அந்த ட்வீட்ல அவங்கள வந்து மென்ஷன் பண்ணி ஒரு கேஷ் இன்சென்டிவ் மாதிரி நீங்க வந்து ஃப்ரீ ஃப்ளைட் ப்ளஸ் $2600 கொடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் வந்து அந்த ட்வீட்டில் இருக்குது. சரி, இப்போ ஏன் இந்த கேம்பெயினை நடத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நாடாக இருந்தாலும் இல்லீகல் இமிக்ரேஷன் அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை. அண்ட் அமெரிக்காவுக்கு இது ஒரு யூனிக்கான பிரச்சனை. அமெரிக்கா வந்து ஒரு பாப்புலரான டெஸ்டினேஷன் கண்ட்ரி அப்படிங்கிறதுனால நிறைய பேர் இங்கே வந்து லீகலாகவும் வர ட்ரை பண்ணுறாங்க. அதே நேரத்தில் லீகலாக வர முடியல அப்படின்னா அவங்க இல்லீகல் ரூட்டை சூஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி இல்லீகல் ரூட்டை சூஸ் பண்ணி நிறைய பேர் இங்கே வரும்போது அது ஒரு கண்ட்ரியோட ஸ்டெபிலிட்டியை வந்து கொலாப்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் எந்த பிரசிடென்ட் இருந்தாலும் வேரியிங் டிகிரியில் அவங்க வந்து இல்லீகல் இமிகிரேஷனை எப்படி அமெரிக்கா விட்டு அனுப்புறது அப்படிங்கிற மாதிரி அவங்க ஸ்டைலில் நிறைய பாலிசிஸ் வந்து கொண்டு வந்தாங்க. நிறைய பேர் அந்த மாதிரி வெளியே அனுப்பவும் செஞ்சாங்க. இதில் ஒரு ஃபன் ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எந்த அமெரிக்கன் பிரசிடென்ட் அதிகமான இல்லீகல் இமிகிரண்ட்டை கண்ட்ரி விட்டு வெளியே அமைச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரெக்கார்டு இப்போதைக்கு வந்து பராக் ஒபாமாவை தான் ஹோல்டு பண்ணுறாரு. அவருக்கு வந்து டீபோர்ட்டர் இன் சீஃப் அப்படின்னு ஒரு பட்ட பேரே இருக்குது. ஆனால் ஒபாமா வந்து 8 இயர்ஸ் அது பண்ணார். ஆனால் ட்ரம்ப் வந்து இன்னும் 8 இயர்ஸ் முடிக்கல. ஸோ ட்ரம்ப் 8 இயர்ஸ் முடிச்சதுக்கப்புறம் இது அதிகமாக இருக்குமா அப்படின்னு அப்போ வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆனால் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அந்த ரெக்கார்டு யார் வந்து ஹோல்டு பண்ணுறான்னா பிரசிடென்ட் ஒபாமா தான் அதை ஹோல்டு பண்ணுறாரு. இந்த ஃபேக்டை நான் ஏன் சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கலாக மேடை பேச்சுக்களில் இருக்கிற 2 பார்ட்டிக்காரங்களும் வந்து ஒருத்தர் வேறு மாதிரி வந்து அப்போஸ் பண்ணிக்கிட்டாலும் அவங்க பிரசிடென்சிக்கு வந்ததுக்கப்புறம் இல்லீகல் இமிகிரேஷன் ஒரு லெவலுக்கு மேலே போச்சுன்னா அது வந்து கண்ட்ரியோட சிஸ்டமை கொலாப்ஸ் பண்ணிடும் அப்படிங்கிறது மட்டும் 2 பார்ட்டிக்காரங்களும் கரெக்டாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அந்த இல்லீகல் இமிகிரன்ஸை எப்படி வெளியேற்றலாம் அப்படிங்கிற அந்த பாலிசி வந்து கொண்டு வந்துக்கிட்டே இருப்பாங்க. வேரியிங் டிகிரிஸில் கொண்டு வந்துட்டு தான் இருப்பாங்க. அது வந்து முதல்லேருந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இல்லீகல் இமிகிரேஷனுக்கு ஒரு பார்ட்டி சப்போர்ட் பண்ணுது, ஒரு பார்ட்டி சப்போர்ட் பண்ணல அப்படின்னு மேடை பேச்சுக்கெல்லாம் இருக்கே தவிர டேட்டா பார்த்தீங்கன்னா அது வந்து கான்ட்ராடிக்ட் பண்ணுது. அவங்கவுங்க விதத்தில் 2 பிரசிடென்சிக்காரங்களும் வந்து இல்லீகல் இமிகிரண்ட்டை வெளியே அமைச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்கவுங்க ஸ்டைலில் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இது வந்து பண்ண தான் செய்யணும். அது கரெக்டான விஷயம். ஏன்னா இல்லீகல் இமிகிரேஷன் வந்து ஒரு கண்ட்ரியோட சிஸ்டம் வந்து கொலாப்ஸ் பண்ணிடும். அதனால் அதை வந்து கரெக்டான ஒரு பேலன்ஸ் செக்கில் வைக்க வேண்டியது அவசியம். இப்படி ஒவ்வொரு பிரசிடென்ட்டும் ஒவ்வொரு விதத்தில் ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இந்த கேம்பெயின் பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக்கான கேம்பெயின். ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இந்த ஸ்டைலில் இந்த கேம்பெயின் வந்து நடத்தினதில்லை யாருமே. இந்த மாதிரி கேஷ் இன்சென்டிவ் அதுவும் இவ்வளோ வந்து யாரும் இதுக்கு முன்னாடி கொடுத்ததில்லை. ஸோ இந்த மெசேஜில் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வாலண்டரியாக அமெரிக்கா விட்டு நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து $2600 கொடுக்கப்படும் ப்ளஸ் உங்களுக்கு ஃப்ரீ ஃப்ளைட்டும் கொடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த மெசேஜில் வந்து இருக்குது. ஸோ இந்த கேம்பெயினோட ஒரு கோர் ஸ்ட்ரக்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இல்லீகல் இமிகிரண்ட் யூஎஸில் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அவரை தேடி கண்டுபிடிச்சி அவரை ட்ராக் பண்ணி அதை வந்து ஒரு ஃபோர்ஸ் வச்சு பிடிச்சி அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு ப்ராசஸ் வழியாக கொண்டு போயிட்டு அவங்கள வந்து டிடென்ஷன் சென்டரை கொண்டு போகணும். அதுக்கப்புறம் அங்கே கொஞ்ச நாள் வச்சிருப்பாங்க. அதுக்குன்னு ஒரு காஸ்ட் இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃப்ளைட்டில் ஏற்றி அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு அனுப்பணும். ஸோ இந்த ஹோல் இது பண்ணுறதுக்கு ஒரு புள்ளி விவரப்படி டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹோம்லேண்ட் செக்யூரிட்டிக்கு ஒரு ஆளுக்கு ஆகிற செலவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா $18,500 அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ $18,500 அப்படிங்கிறது இந்திய மதிப்புக்கு நீங்கள் அப்படியே கன்வெர்ட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து 17 லட்ச ரூபா கிட்ட வரும். ஸோ 17 லட்ச ரூபா ஒரு ஆளுக்கு வந்து நீங்கள் ஃபோர்ஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறதுக்கு செலவாகுது. ஆனால் இதுவே அவங்களா போயிட்டாங்க அப்படின்னா அந்த செலவு வந்து ரொம்ப கம்மி அரசாங்கத்துக்கு. அதனால் அதை இன்சென்டிவாக கொடுக்குறோம். உங்களுக்கு செலவு பண்ணுறதுக்கு நாங்கள் இவ்வளோ செலவு பண்ணுறது போல அதில் ஒரு போர்ஷனை வந்து ரிவார்டு மாதிரி உங்களுக்கே கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி இந்த கேம்பெயினில் என்ன பண்ணுறாங்கன்னா ஃப்ரீ ஃப்ளைட் ப்ளஸ் $2600 உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு புள்ளி விவரப்படி இந்தியன்ஸ் மட்டும் யூஎஸ்ல எவ்வளோ இல்லீகல் இமிகிரண்ட் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7.5 லட்சம் பேர் இருக்காங்களாம். இந்தியன்ஸ் மட்டும் 7.5 லட்சம் பேர் இருக்காங்க. அப்போ அதர் கண்ட்ரிலாம் எவ்வளோ இருப்பாங்க? ஸோ இவங்க எல்லாரையும் வந்து வெளியே அனுப்பணும் அப்படின்னா எவ்வளோ காசு செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு கேம்பெயின் நடத்தினா அட்லீஸ்ட் அதுலேருந்து ஒரு பர்சன்டேஜ் ஒரு 10% ஆளுங்க வெளியே போனால் கூட அமெரிக்கன் கவர்மெண்ட்டுக்கு நல்லது தான். காசு வந்து மிச்சம், அவங்க வந்து செலவு மிச்சம் இல்லையா? அந்த அடிப்படையில் அவங்க என்ன பண்ணுறாங்க இந்த கேம்பெயின் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ
இதுதான் இந்த கேம்பெயினோட ஒரு பேசிக்கான பாயிண்ட். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்களா ஒரு இல்லீகல் இமிகிரண்ட் பிடிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு கொடுக்குற ட்ரீட்மெண்ட் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம பார்த்துருக்கோம் எவ்வளோ வந்து கொஞ்சம் ஃபோர்ஸ்ஃபுல்லாக ட்ரீட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்கள வந்து டிடென்ஷன் சென்டர் கொண்டு போய் வைக்கணும். அப்புறம் டிடென்ஷன் சென்டரில் அவங்களுக்கு வந்து சாப்பாடு அந்த அளவுக்கு இருக்குமான்னு தெரியாது, அது அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருக்காது. அதுக்கப்புறம் அந்த தூங்குற வசதியும் அவ்வளோவா இருக்காது. உங்களால் வந்து அவ்வளோ ஃப்ரீடமாகவும் அங்கே இருக்க முடியாது. அண்ட் எவ்வளோ நாள் அங்கே இருப்பாங்க அப்படின்னு தெரியாது. அதுக்கப்புறம் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஃப்ளைட்டில் உட்கார வச்சு இந்தியாவுக்கு இல்லை அவங்க எந்த கண்ட்ரி சேர்ந்தாங்களோ அங்கே வந்து அனுப்புவாங்க. அப்படி அனுப்பும்போது அந்த டிபோர்டேஷன் ஃப்ளைட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து செயின் பண்ணியிருப்பாங்க. இடுப்பில் ஒரு செயின் கட்டியிருப்பாங்க, கையில் வந்து ஒரு செயின் கட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த ஃப்ளைட்டில் வச்சு அந்த இந்தியா கொண்டு போகிற வரைக்குமே அவங்க வந்து லாக்கில் தான் இருக்கணும். அந்த மாதிரி சிச்சுவேஷன் வந்து இருக்கும். அது வந்து ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லான ஒரு என்விரான்மெண்ட்டாக இருக்காது. அவங்க இதுவே அவங்களா வந்து செல்ஃப் டிபோர்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து நீங்கள் இதுவாக போகலாம், ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக போகலாம், இந்த அளவுக்கு எந்த ட்ரீட்மெண்ட்டும் உங்களுக்கு இருக்காது. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு வந்து நாங்கள் கை காசும் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மெசேஜிங் தான் இந்த கேம்பெயின் வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க. சரி, இது நல்லது தானே. இல்லீகல் இமிகிரண்ட்ஸை வந்து தான் நாட்டை விட்டு வெளியே அனுப்புறதுக்கு அமெரிக்கன் அரசாங்கம் அவங்க என்னென்ன ரூல்ஸ்லாம் கொண்டு வரணுமோ கொண்டு வரட்டும். இப்போ இருக்கிற மாதிரி வந்து எல்லாருமே கேஷ்பேக் ஆஃபர் கொடுக்குறாங்க, அதனால் இந்த விஷயத்தில் கேஷ்பேக் ஆஃபர் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்து நல்லது தானே அப்படின்னு வந்து நமக்கு தோணலாம். ஆனால் இங்கே என்ன ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது அந்த ட்விட்டர் பேஜ்லேயே நிறைய ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யாரை கேட்டு நீங்கள் வந்து தாஜ்மஹால் பிக்சரை யூஸ் பண்ணீங்க? தாஜ்மஹாலுன்றது ஒரு இந்தியாவுக்கு இருக்கிற ஒரு டியரஸ்டான ஒரு ஆப்ஜெக்டாக நாங்கள் வந்து ஒரு க்ரௌன் ஜுவல் மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதை போயிட்டு நீங்கள் வந்து இல்லீகல் இமிகிரண்ட்க்கு வந்து இந்தியாவுக்கு போங்க அப்படிங்கிற அந்த கேம்பெயினில் நீங்கள் எதுக்கு தாஜ்மஹால் யூஸ் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரியான நிறைய பேர் வந்து அந்த ஒரு போஸ்ட்டை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா அது கூட பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கீழே என்ன போட்டிருந்தாங்கன்னா, ஓகே இல்லீகல் இமிகிரண்ட்டுக்கு $2600, நான் யுஎஸ் சிட்டிசன், எனக்கும் கொஞ்சம் ஏதாவது கொடுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி காமெண்ட்ஸ்லாம் கீழே இருந்துச்சு. ஒரு சில பேர் வந்து எதுக்கு நம்ம வந்து இது காசெல்லாம் செலவு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான அவங்க வந்து அவங்களோட ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்து தெரிவிச்சிருந்தாங்க. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜிக் மூவ் தான். நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு ஆளை வந்து கொண்டு போகிறதுக்கு $18,000 செலவு பண்ணுறதுக்கு பதிலாக அவங்களா போகிறதுக்கு என்கரேஜ் பண்ணி அவங்க ஒரு வேளை போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து $2600 முடிஞ்சிடும். அமெரிக்கன் அரசாங்கத்துக்கு ஒரு கிட்டத்தட்ட 13,000-14,000 கிட்ட வந்து லாபம் தான். ஸோ அந்த ஒரு நோக்கத்தில் அவங்க வந்து கொண்டு வரது நாட் அ பிக் இஷ்யூ. ஆனால் இங்கே என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்தியா ரெப்ரசென்ட் பண்ணும்போது தாஜ்மஹாலை போட்டது வந்து ஒரு சில பேருக்கு வந்து பிடிக்கல. அது வந்து போயிட்டு இருக்கு. அண்ட் இது மட்டும் இல்லாமல் அவங்க இந்தியாவை மட்டும் டார்கெட் பண்ணல. பார்த்தீங்கன்னா கூடவே சைனா இதுவும் போட்டிருந்தாங்க, அதுக்கப்புறம் கம்போடியாவும் போட்டிருந்தாங்க. அண்ட் இந்த ஒரு ட்வீட்டில் 3 நாடை அவங்க ஃபோக்கஸ் பண்ண மாதிரி வேறு ட்வீட்டில் பார்த்தீங்கன்னா வேறு 3 நாடை ஃபோக்கஸ் பண்ணி இதே மாதிரி மெசேஜிங் அங்கேயே இருந்துச்சு. விச் மீன்ஸ் தட் அவங்க எந்தெந்த நாட்டிலேருந்து அதிகமான பேர் இங்கே இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து அந்த புள்ளி விவரம் இருந்ததோ அந்த நாட்டெலாம் வந்து டார்கெட் பண்ணி அவங்க இந்த மாதிரி போடுறாங்க அப்படிங்கிறது தான் இப்போ இங்கே இருக்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்குது. ஸோ இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது வந்து அவங்க கரெக்டாக பண்ணாங்களா இல்லை தப்பாக பண்ணாங்களா? இல்லை இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணும்போது இந்த தாஜ்மஹால் படம் வேறு ஏதாவது பண்ணியிருக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா தாராளமாக எல்லாத்தையும் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா அதே மாதிரி இல்லை ப்ரோ நீங்கள் சொல்ல இந்த ஒரு பாயிண்ட் வந்து எனக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னாலோ, இல்லை நீங்கள் சொன்ன ஒரு விஷயத்தில் எனக்கு மாற்று கருத்து அப்படின்னாலும் தாராளமாக வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ டாடா, டேக் கேர், பை பை. அண்ட் சொந்தம் தொடர சப்ஸ்கிரைப்.